Hi all, welcome to Techco Talk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா heap sort. Heap sortங்கிறது one of the sorting technique similar to other sorting techniques. ஸோ இதில் வந்து என்னென்ன கான்ஸ் இருக்குது ப்ராஸ் இருக்குது, அதாவது என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, இது என்ன மாதிரியான அல்கோரிதம் ஃபாலோ பண்ணும் சார்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இப்போது ஒரு கிவன் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 4 2 7 6 8னு சொல்லி ஒரு செட் ஆஃப் அரே எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சார்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஹீப் சார்ட் மூலிமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஹீப் சார்ட்டில் யூஸ் பண்ணுற அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா மேக்ஸ் ஹீப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். மேக்ஸ் ஹீப்னா என்னன்னா, ஸோ கிவன் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு பைனரி ட்ரீ மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பைனரி ட்ரீனா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நான் 0th இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து நான் ரூட் எலிமெண்ட்டாக எடுத்துப்பேன் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 2ங்கிறது 4 வந்து எனக்கு லெஃப்ட் சைல்டு, 2 வந்து ரைட் சைல்டு, 7 வந்து லெஃப்ட் சைல்டு, அதே மாதிரி 6 வந்து ரைட் சைல்டு. ஓகே, அதே மாதிரி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து லெஃப்ட் சைல்டு. ஸோ இது வந்து ஒரு இது மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னா என்னென்னா, லெஃப்ட் அதாவது இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற சைல்டு எல்லாமே இருக்கும், பட் ஆனால் ரைட் சைடில் இருக்கிற சைல்டு இருக்கலாம் இல்லை இல்லாமையும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லெஃப்ட் பண்டில்டாக கொண்டு வருவோம். இந்த பைனரி ட்ரீ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது லெஃப்ட் பண்டில்டாக இருக்கும். லெஃப்ட் பண்டில் தான் என்னென்னா, இப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இப்படி இல்லாமல் நான் இப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைல்டே இல்லை, வெறும் ரைட் சைல்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹீப் சார்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுற பைனரி ட்ரீ வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக எடுத்துக்கணும். ஸோ அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா இதுதான். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். 1 4 2 7 6 8 இருக்குது. ஸோ 1 வந்து நான் ரூட் நோடாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரூட் நோட்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் நோடாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வர்றது லெஃப்ட் சைல்டு, அதுக்கப்புறம் ரைட் சைல்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் 4க்கு வந்து லெஃப்ட் சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 6. ஸோ அதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். இப்போ சப்போஸ் இன்னும் 9 10 சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2க்கு ரைட் சைல்டாக ஒரு எலிமெண்ட் வரும். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற எலிமெண்ட் வந்து 7க்கு லெஃப்ட் சைல்டாக வரும். ஸோ எப்போவுமே வந்து லெஃப்ட் பண்டில்டாக இருந்ததுன்னா அது கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஹீப்னா என்னென்னா, எனக்கு ஹீப்பில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எப்போ வந்து அது வந்து ஒரு ஹீப்டு பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து பேரண்ட் எலிமெண்ட்டை விட மித்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து மேக்ஸ் ஹீப்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து 1 இருக்குது இல்லையா, ஸோ 1ஓட சைல்டு என்னது 4 2 இருக்குது. ஸோ 4 2வோட எனக்கு வந்து 1 வந்து மினிமமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து மினிமமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மின் ஹீப். இதுவே நம்ம மேக்ஸ் ஹீப்னா கிரேட்டராக இருக்கணும். அதாவது ரூட் நோடில் வந்து எனக்கு 5 இருக்குது, கீழே சில்ட்ரன் வந்து எனக்கு 3 2 அந்த மாதிரி மினிமமாக இருக்குன்னா அதுக்கு பேர் மேக்ஸ் ஹீப். அதாவது பேரண்ட் நோட் தான் எப்போவுமே வந்து மேக்ஸிமமாக இருக்கணும், அதுதான் மேக்ஸ் ஹீப். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போது ஹீப் சார்ட் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, பேரண்ட் வந்து அதோட சில்ட்ரனை விட எப்போவுமே ஈக்குவல் டு ஆர் கிரேட்டராக இருக்கணும். ஸோ இதுதான் எனக்கு கொடுத்துருக்க அரே ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து நம்ம பைனரி ட்ரீ கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை மேக்ஸ் ஹீப் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வருவோம். மேக்ஸ் ஹீப் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி கொண்டு வருவோங்கிறது சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மேக்ஸ் ஹீப் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இப்போ கொடுத்துருக்கிற பைனரி ட்ரீயில் நம்மளுக்கு எப்படி வந்து இண்டெக்ஸ் வச்சு எப்படி லெஃப்ட் நோடு எது ரைட் நோடு எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, லெஃப்ட் சைல்டு எது ரைட் சைல்டு எது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அது வந்து தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது அது எப்படி லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு, ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் வந்து லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், மேனிப்புலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எனக்கு அது எப்படின்னு தெரியணும். அதனால தான் இப்போ இங்கே போட்டிருக்கேன். நான் ரூட் நோட் வந்து இண்டெக்ஸ் 0, சரியா? ரூட் நோட் வந்து இண்டெக்ஸ் 0ல் இருக்குது. இல்லை இப்போ எல்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து இண்டெக்ஸை தான் சொல்லிட்டு இருக்கேன். இண்டெக்ஸ் 0க்கு பார்த்தீங்கன்னா எது வந்து எனக்கு லெஃப்ட் சைல்டு எது ரைட் சைல்டு. லெஃப்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, ரைட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இண்டெக்ஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து 3, ரைட் இண்டெக்ஸ் வந்து 4. கரெக்டாக? 1க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டெக்ஸ் 3, ரைட் இண்டெக்ஸ் 4. அதே மாதிரி இண்டெக்ஸ் 2க்கு லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து 5. சப்போஸ் இன்னொரு எலிமெண்ட் இருந்ததுன்னா ரைட் இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும் 6ன்னு இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் ஃபார் சப்போஸ் இண்டெக்ஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
ஓகே, ஃபார் இண்டெக்ஸ் 3 எப்படி இருக்கும்? ஃபார் இண்டெக்ஸ் 3க்கு 3 இருந்தது அப்படின்னா இங்கே 6 முடிஞ்சிருமா, அப்புறம் 7, அதுக்கப்புறம் 8 இப்படி இருக்குமா? ஸோ எனி பாயிண்ட் இப்போ வந்து இதே நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறோம். ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் இண்டெக்ஸ் ஐ எப்படி இருக்கும்னா, இண்டெக்ஸ் ஐங்கிறது தான் பர்டிகுலர் நோட், பர்டிகுலர் இண்டெக்ஸோட நோடோட இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ இங்கே 7 வந்து இந்த ஐ அந்த 3 யூஸ் பண்ணி எப்படி நம்ம எழுதலாம்? இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா 3 யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? 2 into 3 ஓகே ப்ளஸ் 1 எழுதலாமா? அதுக்கு அதான் லெஃப்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ரைட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 3 plus 2. ஓகேவா? இங்கே பாருங்க 2 into 3 plus 1 என்ன? 6 plus 1 7. அப்போ அதே மாதிரி 2 into 3 plus 2 போட்டிங்கன்னா 6 plus 2 8. ஸோ 7 8ங்கிறது வந்துருச்சு. இந்த ஃபார்முலாவே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 into 2 ஓகே ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் 2 into 2 ப்ளஸ் 2. ஓகேவா? ஸோ அதே தான் வந்து இங்கேயும் அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 into நான் வந்து ஐ வச்சு அதாவது இண்டெக்ஸ் வச்சு எழுதுறேன். ஸோ 2 into 1 2 into 1 plus 2 இதே தான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். இங்கேயும் பாருங்க அதே ஃபார்முலா போட்டிங்கன்னா அது இங்கேயும் கரெக்டாக வரும். 2 into 0 ஐ தான் எனக்கு 0, அதனால ஸோ 2 into 0 ப்ளஸ் 2 போட்டோன்னா நம்மளுக்கு ரைட் சைல்டு கிடச்சிரும். ஸோ இதையே நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோன்னா 2 into ஐ ப்ளஸ் 1, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 into ஐ ப்ளஸ் 2. கரெக்டா? ஸோ லெஃப்ட் சைல்டோட இப்போ ஃபார் பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்கு ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்க்கு நான் வந்து லெஃப்ட் சைல்டும் ரைட் சைல்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்முலா. 2 into ஐ ப்ளஸ் 1 2 into ஐ ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் கிவன் இண்டெக்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து எப்படி வந்து லெஃப்ட் சைல்டு கண்டுபிடிக்கிறது ரைட் சைல்டு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது 2 into ஐ ப்ளஸ் 1 அப்படின்னா லெஃப்ட் சைல்டு கிடைக்கும், 2 into ஐ ப்ளஸ் 2 அப்படின்னா எனக்கு வந்து ரைட் சைல்டு கிடைக்கும் ஃபார் இண்டெக்ஸ் ஐ. அதாவது பர்டிகுலர் பேரண்ட்டுக்கு நம்ம லெஃப்ட்டும் ரைட்டும் கண்டுபிடிக்கணும்னா இப்படி கண்டுபிடிக்கலாம். பட் சப்போஸ் சைல்டு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து பேரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5ங்கிறது இண்டெக்ஸ், 5 இண்டெக்ஸோட பேரண்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இப்போ பாருங்கள் 5ஓட பேரண்ட் இண்டெக்ஸ் என்னது? 2. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் 3ஓட பேரண்ட் இண்டெக்ஸ் என்னது? 3ஓட பேரண்ட் இண்டெக்ஸ் 1. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போது இதையே நான் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம்? அதாவது நான் 2 வந்து எப்படி எழுதலான்னு பாருங்க. 5 minus 1 divided by 2. அதாவது 5 minus 1 என்ன ஆயிரும்? எனக்கு வந்து என்ன ஆயிரும்? 5 minus 1 4 ஆயிடும். 4 divided by 2 வந்து 2. கரெக்டாக கிடைக்குதா? இப்போ இங்கே பாருங்க அதே மாதிரி 3க்கு வந்து 3 minus 1 divided by 2. 3 minus 1 by 2. கரெக்டா? 3 minus 1 by 2 என்ன? 2 by 2 1 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இப்போ சப்போஸ் எனக்கு 4ஓட பேரண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 4ஓட பேரண்ட் என்ன? அதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 தான். 4ஓட பேரண்ட் வந்து 1. கரெக்டா? ஸோ இதுக்கும் நம்ம அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்க எனக்கு 1 வரணும் இல்லையா? இப்போ 4 minus 1 by 2 which is 4 minus 1 by 2 என்ன? 3 by 2 which is 1. ஸோ இது கரெக்டாக வருது. ஸோ பேரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதிலிருந்து நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எனி இண்டெக்ஸ் ஐ இண்டெக்ஸ்க்கு ஐயோட பேரண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐனா இங்கே 4 minus 1 போட்டிருக்கேன். அப்போ இங்கே என்ன எழுதணும்? ஐ minus 1 அதுக்கப்புறம் டிவைடட் பை 2. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து பேரண்ட்டுக்கான ஃபார்முலா. இது வந்து லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மேக்ஸ் ஹீப்
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொடுத்துருக்க அரே ஆஃப் எலிமெண்ட்ஸில். இப்போ கொடுத்துருக்க அரே ஆஃப் எலிமெண்ட்ஸில் நம்மளுக்கு 1 4 2 7 6 8 நான் அப்படியே பைனரி ட்ரீயாக வச்சிருக்கேன். பட் ஆனால் இது வந்து மேக்ஸ் ஹீப்பான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இப்போ இங்கே பாருங்க 1 இருக்குது 4 இருக்குது 2 இருக்குது. மேக்ஸ் ஹீப்னா என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு பேரண்ட் எலிமெண்ட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், பேரண்ட் நோட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் கம்பேர்ட் டு சைல்டு. இப்போ ஒன்னோட சைல்டு பார்த்தீங்கன்னா 4 2 இருக்குது. 4 வந்து லெஸர் தென் 1 கிடையாது, கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால எனக்கு மேக்ஸ் ஹீப்னா 4 தான் எனக்கு இங்கே வரணும். ஸோ அதுதான் வந்து மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு 3 நோடுக்கான மேக்ஸ் ஹீப் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 1 4 2 இருக்குது கரெக்டா, 0 1 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூட் நோட வந்து லெஃப்ட் சைல்டோட கம்பேர் பண்ணுவோம், எது வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி பார்க்க. 1 4 சொல்லிட்டு 4 தான் ஜாஸ்தியாக இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ அதனால 4 தான் எங்கே வரணும், ரூட்க்கு வரணும். அப்போ அது ரெண்டும் ஸ்வாப் ஆகணும். சப்போஸ் இதுவும் வந்து ரூட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்து ரைட் சைல்டு செக் பண்ணுவோம். ஸோ ரைட் சைடில் வந்து எனக்கு சப்போஸ் அதிகமான வேல்யூ இருக்குன்னா ரைட் சைல்டு வேல்யூவும் ரூட்டையும் நான் வந்து ஸ்வாப் பண்ணுவேன். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 4 2ல் நம்மளுக்கு ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோடு எனக்கு சேஞ்ச் ஆகிடுது. 4 இங்கே வந்துடும், 1 இங்கே போயிடும். ஓகே, அதாவது 4 இங்கே வந்து இங்கே 4 இருந்துச்சு, அது இங்கே வந்துருச்சு, இங்கே 1 இருந்த 1 இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் ஹீப். இப்போ இது வந்து ஒரு மேக்ஸ் ஹீப்பில் இருக்குது, ஃபார்மேட்டில் இருக்குது. இதே மாதிரி மேக்ஸ் ஹீப் ஸ்ட்ரக்சரை நான் ஃபுல்லாக இந்த ஃபுல் பைனரி ட்ரீக்குமே மேக்ஸ் ஹீப்பாக கொண்டு வரணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மொத்தம் ஹீப் சார்ட்ல ரெண்டே ப்ராசஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸ் ஹீப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், செகண்ட் வந்து சார்ட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் தான் வந்து சார்ட்டிங்கில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹீப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ அதனால மேக்ஸ் ஹீப் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எனக்கு இது இருக்குது 1 4 2 இருக்குது. ஸோ இது வந்து நான் எப்படி கோடில் வந்து ஆனால் இப்போ வந்து கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ இப்போ இது வந்து எனக்கு எப்படி பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ சப்போஸ் int I is equal to நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா int I is equal to 0 கரெக்டா. ஸோ ஐயோட இண்டெக்ஸை வச்சு நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைல்டு எது ரைட் சைல்டு எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கரெக்டா. ஸோ அதனால் int லெஃப்ட் இண்டெக்ஸ், அதாவது நான் இண்டெக்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். லெஃப்ட் இண்டெக்ஸ் எது ரைட் இண்டெக்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்தோன்னா நான் 1 2ன்னு சொல்லி தெரிஞ்சிடும். 1 வந்து லெஃப்ட் இண்டெக்ஸ், ரைட் இண்டெக்ஸ் வந்து 2ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பேஸ்ட் ஆன் த ஃபார்முலா, ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா இப்போ 1 2ன்னு போட்டோன்னா எனக்கு எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அதே லாஜிக் ஒர்க் ஆகணும்ல. ஸோ அதனால ஜென்ரலைஸ்டு ஃபார்முலாவை நம்ம எழுதுறோம். ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா என்னது இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 2 × I + 1 தான் வந்து எனக்கு ஓகே லெஃப்ட் சைல்டோட இண்டெக்ஸ் கொடுக்கும் எனக்கு கரெக்டா. அதே மாதிரி ரைட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா int right index is equal to ஃபார்முலா என்ன 2 × I + 2 கரெக்டா. ஓகே ஓகே. ஸோ வந்து I equal to எனக்கு சப்போஸ் நான் இதுக்கு வந்து 0ன்னு அதாவது ஐயோட வேல்யூ இப்போ 0வாக இருந்துச்சுன்னா 2 × 0 + 1 2 × I + 1 2 1 2 கிடைக்கும். சப்போஸ் எனக்கு அடுத்து 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 வந்ததுன்னா என்ன ஆகும், 1ன்னு வருது. இப்போ என்ன ஆகும் 2 × 1 + 1 2 + 1 3. ஸோ வந்து 3 வரும், அதுக்கப்புறம் 4 வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா இண்டெக்ஸ்க்குமே இது. ஸோ அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் ஹீப் கொண்டு வரதுக்கு மேக்ஸிமமாக இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நம்ம பேரண்ட்டில் வைக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலாக ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், மேக்ஸ்ன்னு ஒரு எலிமெண்ட் வச்சு ஒரு மேக்ஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறேன் ஓகேவா. int மேக்ஸ் இண்டெக்ஸ் சரியா. அது ஈக்குவல் டு நான் எனக்கு வந்து எது வந்து மேக்ஸ் இண்டெக்ஸாக இருக்கணும், ஆக்சுவலாக 0 தான் மேக்ஸ் இண்டெக்ஸாக இருக்கணும். 0ங்கிறது ஒன்றும் இல்லை I, அதாவது பேரண்ட் எலிமெண்ட். ஸோ அதனால் நான் வந்து மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து ஐயாக வைக்கிறேன். ஓகே I வச்சிடுறோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும், சப்போஸ் எனக்கு வந்து லெஃப்ட் சைல்டு வந்து எனக்கு கிரேட்டராக இருக்குது மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம இப்போ இங்கே என்ன செக் பண்ணுறோம், இஃப் லெஃப்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ செக் பண்ணும் கிரேட்டராக இருக்கான்னு. அதனால இஃப் அரே ஆஃப் லெஃப்ட் இண்டெக்ஸ் சரியா கிரேட்டர் தேன் அரே ஆஃப் மேக்ஸ் இண்டெக்ஸ். மேக்ஸ் இண்டெக்ஸில் இப்போ என்ன இருக்குது, அரே ஆஃப் I தான் வச்சுருக்கோம் இனிஷியலாக. ஸோ லெஃப்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு கிரேட்டர் தேன் அரே ஆஃப் மேக்ஸ் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு வச்சிடுறோம். சாரி, மேக்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் இண்டெக்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அதை வச்சுடுறோம். இல்லைனா ஓகே இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்ணுறோன்னா
இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இப்போ இங்கே வந்து 4 இருக்கு, நான் வந்து மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ரைட் சைடில் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 இருக்கு. அப்போ நான் என்ன வைக்கணும்? எல்ஸ் போட்டோம் அப்படின்னா எனக்கு எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளேயே போகாது இங்கே சாட்டிஸ்ஃபை ஆனனால. ஆனால் எனக்கு இந்த ரைட் சைடும் செக் பண்ணணும். அதனால தான் இங்கே திரும்பவும் ஒரு இஃப் தான் வரும், எல்ஸ் போடக்கூடாது. அதனால இங்கே இப்போ இஃப் என்ன கண்டிஷன் செக் பண்ணும்? அரே ஆஃப் ரைட் இண்டெக்ஸ் வந்து greater than array of max index. இப்போ புரியுதா? இப்போ வந்து ஏன் வந்து நம்ம இங்க ஐ வைக்காம ஏன் டைரக்டா நம்ம ஐ வச்சோன்னு வைங்களேன், ரெண்டு டைமே லெஃப்ட் டு ரைட் டு எனக்கு வந்து எது தான் கம்பேர் பண்ணணும்னா ஐ கூட கம்பேர் ஆகும். அதாவது 1 கூட தான் கம்பேர் ஆயிருக்கும். பட் ஆனால் எனக்கு எது கூட கம்பேர் ஆகணும்? இங்க 1 4 5 இருக்குன்னா எனக்கு 5 தான் தூக்கி இங்க வைக்கணும். அதனால ஆல்ரெடி மேக்ஸ் இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு வந்து லெஃப்ட் இண்டெக்ஸ் இருக்கு. அப்போ இந்த டைம் வந்து ரைட் இண்டெக்ஸும் மேக்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்கிறது லெஃப்ட் இண்டெக்ஸ். ஸோ அதுவும் தான் கம்பேர் ஆகும். அரே ஆஃப் ரைட் இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் மேக்ஸ் இண்டெக்ஸா இருந்துச்சுன்னா நான் இப்போ மேக்ஸ் இண்டெக்ஸ் என்ன வைக்கிறேன்? ரைட் இண்டெக்ஸ்னு வச்சிடுறேன். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து எது மேக்ஸிமம் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 4 2 இருக்குது. ஸோ 4 தான் எனக்கு மேக்ஸ் இண்டெக்ஸ்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல வரும்போது எனக்கு வந்து எதுவும் கம்பேர் ஆகும்? 4 வந்து 2 வந்து எனக்கு கிரேட்டர் தேன் 4ஆன்னு செக் ஆகும். இங்கே என்ன செக் ஆகும்? 4 வந்து ஓகே கிரேட்டர் தேன் 1ஆன்னு செக் ஆகும். இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுறதுனால எனக்கு மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து என்ன வந்துடும்? மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வந்துடும். பட் ஆனால் இதுக்குள்ளே வராது. இப்போ மேக்ஸ் இண்டெக்ஸ் இங்கே என்ன இருந்துச்சு? 0 இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம என்ன இப்போ மேக்ஸ் இண்டெக்ஸ் மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் நம்ம இப்போ இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ அதனால நம்ம வந்து ஸ்வாப் எதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஸ்வாப்புங்கிறது நார்மல் ஸ்வாப் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். ஸோ இதில் வந்து அந்த அரே அனுப்புவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேற என்ன இண்டெக்ஸ் எந்தெந்த இண்டெக்ஸை நம்ம ஸ்வாப் பண்ணமோ அதை அனுப்பணும். அப்போ இதில் வந்து என்ன அனுப்பணும்? மேக்ஸ் இண்டெக்ஸ் அனுப்பணும். அதுக்கப்புறம் ஐ அனுப்பணும். கரண்ட்டாக என்ன வேல்யூவோ அது. ஓகே ஸோ இப்போ மேக்ஸ் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இருக்குது. ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 0 இருக்குது. ஸோ மேக்ஸ் இண்டெக்ஸும் ஐயோட வேல்யூவும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ரெண்டையுமே ஸ்வாப் பண்ணிடுறோம். இப்போது சப்போஸ் ரெண்டுமே எனக்கு இதுக்குள்ளே எந்த லாஜிக்குமே எனக்கு வந்து ஒர்க்கு ஆகலை. அதாவது ஆல்ரெடி வந்து மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து இங்கே தான் 5 இருக்குது அப்படின்னா எனக்கு எந்த ப்ராசஸும் இது நடக்கக்கூடாது, ஸ்வாப்பும் நடக்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கே ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். எனக்கு எப்போ வந்து மேக்ஸ் இண்டெக்ஸும் ஐயும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு ஸ்வாப் ஆகணும். இஃப் மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஐயாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்வாப் ஆகிற மாதிரி கண்டிஷன். ஸோ இதுதான் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கான லாஜிக். அதாவது நம்ம வந்து லெஃப்ட் சைல்டும் ரைட் சைல்டும் செக் பண்ணிவிட்டு எனக்கு மேக்ஸிமமாக எது மேக்ஸிமமோ அது கூட நம்ம ஸ்வாப் பண்ணுற லாஜிக். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். ஸோ இது நான் அதாவது ஹீப் சார்ட்டுக்கு நம்ம பண்ண போகிற கோட் லாஜிக் ஃபுல்லத்தையுமே வந்து அந்தந்த பார்ட்டில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் நான் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருக்குங்கிறதுனால. ஓகே ஸோ அதான் இதுக்கான லாஜிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி வந்து நம்ம டோட்டலாக நம்மளுக்கு வந்து மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரீ. ஓகே இப்போ நம்ம ஃபுல்லுமே ஹீப்பிஃபை பண்ண போகிறோம். ஹீப்பிஃபை பண்ண போகிறோன்னா மேக்ஸ் ஹீப்பாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 4 2 7 6 8 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரைட் இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து 5 8 2 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வந்து எனக்கு மினிமமாக இருக்குது 8 விட. ஸோ அதனால அது ரெண்டும் ஸ்வாப் ஆகணும். ஏன்னா மேக்ஸ் ஹீப்பில் எனக்கு சொன்னால் ரூட் அதாவது பேரண்ட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு. அதனால் 8 2 என்ன ஆயிடுச்சு? ஸ்வாப் ஆகி எனக்கு இந்த மாதிரி 8 2 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதாவது ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம கொண்டு போனோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 8 2 உள்ள வந்து எனக்கு இப்படி கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கணும்? இந்த 4 எடுக்கணும். அதாவது ஏன் நம்ம வந்து 7 6 2ல கன்சிடர் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து எந்த சைல்டுமே இல்லை. 7 6 8க்கு பாருங்கள் எந்த சைல்டும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சைல்டோடு இருக்க பேரண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். நம்மளோட கோட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேரண்ட் நோட்ஸ் தான். பேரண்ட் நோட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒன் சைல்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பேரண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 2 இருக்குது. ஸோ 8 2 வந்து கரெக்டான மேக்ஸி ஃபார்மேட்டில் இல்லை, அதனால் ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பேரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 2க்கு அப்புறம் 4 தானே. ஸோ 4 பார்க்குறோம். 4ல் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது 7 இருக்குது. பட் ஆனால் எனக்கு அந்த
லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் படி எது ஜாஸ்தி 7. அப்போ 7 தான் எனக்கு மேலே வரணும். அதனால 7ம் 4ம் இங்கே ஸ்வாப் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன, அடுத்த பேரண்ட் என்ன 1. ஸோ அப்போ 1. அப்போ 1ங்கும் போது கீழே பேரண்ட் கீழே சைல்டு பாருங்க 8 2 இருக்கு. கரெக்ட். 7 8 தான் அதோட சைல்டு. ஸோ அப்போ எனக்கு 1 8 ஸ்வாப் ஆகணும். ஸோ அதனால 8 1ன்னு சொல்லி ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்கு 8 7 1 4 6 2ன்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்வாப் ஆகும்போது எனக்கு 8 1ம் ஸ்வாப் ஆகும்போது எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த 1 2 இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு வந்து திரும்பவும் கரெக்டாக அந்த மேக்ஸி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் திரும்ப நான் 1 2வும் பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஸோ அதுதான் நான் வந்து இப்போ இங்கே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி நம்ம கீழே இருந்து தான் ஆரம்பித்தோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. பட் ஆனால் லாஸ்ட்டாக திரும்ப ரூட் நோடு வந்து எனக்கு ஹீப்பிஃபை பண்ணும்போது திரும்ப எனக்கு இங்கே வந்து ஹீப் ப்ராப்பர்ட்டி எனக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும், திரும்ப இந்த 1 2வையும் வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 1ன்னு சொல்லிட்டு நான் மாற்றணும். ஓகே. ஸோ அதுதான் இதுதான் எனக்கு கிடச்சிருக்க ஃபைனல் மேக்ஸ் ஹீப். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த 8 7 2 4 6 1ல எல்லாமே வந்து எப்படி இருக்கும், எல்லாமே மேக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஹீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்கள் 8 7 இருக்குது. ஸோ 7 2 ரெண்டுமே வந்து 8 விட சின்ன எலிமெண்ட்ஸ். ஸோ அப்படியே இருக்குது. இங்கே 4 6 இருக்குது, ரெண்டுமே சின்ன எலிமெண்ட் 7 விட. 2 1 இருக்குது, 1 வந்து சின்ன எலிமெண்ட் பேரண்ட்டை விட. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராசஸ்க்காக ஹீப்பிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ ஹீப்பிஃபை மெத்தட்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து அரே. ஸோ அந்த டோட்டல் அரேவே பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இந்த இடத்துல n = 6. அப்புறம் இன்ட் i. ஸோ ஐயோட வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ ஐங்கிறது ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த இண்டெக்ஸில் இருக்க நோடை வந்து நான் ஹீப்பிஃபை பண்ணும் அப்படிங்கிறது தான் ஐயோட இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எந்த இண்டெக்ஸில் இருக்க நோடை வந்து நான் ஹீப்பிஃபை பண்ணுறேன் 28ல் 2 இண்டெக்ஸில் இருக்கிறது. ஸோ ஐயோட வேல்யூ அந்த டைமில் எனக்கு 2 வரும். இங்கே வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்கிறத பண்ணுறோம் 4 பண்ணுறோம். ஸோ ஐ வந்து அந்த இடத்துல வேல்யூ வந்து 1 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் 0க்கு பண்ணுறோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து அப்போ 0 வரும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போது I = எனக்கு 0 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணதே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் இண்டெக்ஸு ரைட் இண்டெக்ஸு இங்கே பண்ணோம் இல்லையா. ஸோ இதே கான்செப்ட் தான். ஸோ இதே ப்ராசஸ் தான் நடக்கும் இங்கேயும். ஓகே. ஸோ அதனால் அதை அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. பட் ஆனால் இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட் எடுத்ததும் நான் ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு நான் இங்கே பண்ண தேவையில்லை. எனக்கு ஐயோட வேல்யூ அங்கே எந்த மெத்தட் எங்கேருந்து கால் பண்ணுறோமோ அங்கேருந்தே ஐயோட வேல்யூ எனக்கு பாஸ் ஆகும். ஸோ அந்த கோட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஐயோட வேல்யூ எனக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் i = 0ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து 2 × i + 1, ரைட் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அப்போது இதே கண்டிஷன் தான் செக் பண்ணுறோம். அரே ஆஃப் அரே ஆஃப் லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து greater than 0 அரே ஆஃப் மேக்ஸ் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால் டெலீட் பண்ணிடலாம் இது. ஸோ மேக்ஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறக்கும் நம்ம வந்து 2 ட்ரீ கூடயுமே வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். கரெக்டாக? அதாவது 2 சைல்டு கூடயுமே நம்ம செக் பண்ணி நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ பட் ஆனால் இதில் ஒன் மோர் கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணும். ஏன்னு சொல்லி சொல்கிறேன். அது வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த ப்ராசஸில் எனக்கு 0th நோட் வரும்போது என்ன ஆகும், 0 வரும்போது என்ன ஆகும், இங்கே வந்து எனக்கு 0th நோட் எடுக்கிறேன். இங்கே தான் 18. ஸோ 178 அது மட்டும்தான் எனக்கு வந்து அந்த இடத்துக்கு வரும்போது நான் 8 1 வந்து நான் ஸ்வாப் பண்ணிடுறேன். ஸ்வாப் பண்ணி முடிச்ச பின்னாடி நான் திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்வாப் ஆயிடுது. ஓகே. எந்த இடத்துலனா இங்கே வந்து எனக்கு ஸ்வாப் ஆகி முடிச்சிருது. ஸ்வாப் ஆகி முடிச்ச பின்னாடி நான் திரும்ப என்ன பண்ணும், இந்த 1 2க்கும் நான் திரும்ப வந்து ஹீப்பிஃபை பண்ணுமா, இதே இது நான் திரும்பவும் ஹீப்பிஃபை பண்ணும். ஸோ 1 2 ஹீப்பிஃபை பண்ணும்போது திரும்ப நான் எந்த இண்டெக்ஸ் எனக்கு அனுப்பணும்னு பாருங்க, 2ங்கிறது இண்டெக்ஸ் தான் அனுப்பணும். ஓகே. 2ங்கிற இண்டெக்ஸ் எதுனா எனக்கு மேக்ஸிமமாக ஆல்ரெடி இருந்ததோட இண்டெக்ஸ் தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்வாப் பண்ணி முடிச்ச பின்னாடி ஹீப்பிஃபைங்கிற மெத்தடை கால் பண்ணணும். ஸோ ஹீப்பிஃபைங்கிறது என்னன்னா இந்த ஃபங்க்ஷனை தான் ரெக்கர்சிவாக நம்ம கால் பண்ணுறோம். இதே மெத்தடை நம்ம கால் பண்ணோம். ஏன்னா திரும்ப இந்த செகண்ட் டைம் வந்து நான் கால் பண்ணும்போது எனக்கு 2ங்கிற இண்டெக்ஸில் இருக்கிற நோடை வந்து திரும்ப நான் ஹீப்பிஃபை பண்ணாதான் எனக்கு என்னவாகும் 2 1ன்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால திரும்ப நம்ம எதை கால் பண்ணோம், ஹீப்பிஃபை
ஓகே. ஸோ ஹீபிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல திரும்பவும் அதே அரே தான் பாஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இப்போ வந்து ஓகே என்னோட வேல்யூ என்ஏ தான், அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ஐயோட வேல்யூ மட்டும் எனக்கு இப்போ சேஞ்ச் ஆகணும். ஃபஸ்ட்டு ஐ ஆக்சுவலாக இதுக்குள்ளே வரும்போது, இந்த மெத்தட்குள்ளே வரும்போது 0ன்னு இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே 0க்கு தான் உள்ளே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே 0 1க்கு தான் வந்து 0க்கு தான் உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா எனக்கு 7 8 வரும்போது எனக்கு 8 கூட 8ம் 1ம் ஸ்வாப் ஆகும். அப்போ வந்து லார்ஜஸ்ட் இண்டெக்ஸ் மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து 2ல இருந்தனால எனக்கு 1 இங்கே வந்துடும், 8 இங்கே போயிடும். அப்போ திரும்பவும் நான் இந்த 1 இங்கே வந்துட்டனால எனக்கு இந்த 2 இண்டெக்ஸில் இருக்கிறது தான் நான் திரும்ப வந்து ஹீபிஃபை பண்ணோம். ஸோ அதனால் இங்கே நம்ம சென்ட் பண்ண போகிற இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இண்டெக்ஸ். ஸோ மேக்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ நான் அது திரும்பவும் சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதே ப்ராசஸ் திரும்ப நடக்கும். என்ன ஆகும், திரும்பவும் வந்து எனக்கு 2 மேலே போகும். அப்போ இங்கே லெஃப்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து 2க்கு என்ன இருக்குது 5. ஸோ லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து 5 வரும். ரைட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் 5 ரைட் இண்டெக்ஸ் வந்து 6ன்னு வரும். பட் ஆனால் இங்கே 6 வந்து எனக்கு நோடே கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், எனக்கு ரைட் அரே ஆஃப் ரைட் இண்டெக்ஸும் போது எனக்கு அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செக் பண்ணணும்னா ரைட் இண்டெக்ஸ் ஒன் மோர் கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் கண்டிஷனில் என்னன்னா ரைட் இண்டெக்ஸ் வந்து இந்த கண்டிஷன் அரே ஆஃப் ரைட் இண்டெக்ஸ் கிரேட்டர் தேன் அரே ஆஃப் மேக்ஸ் இண்டெக்ஸ் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தேன் என்ன இருக்கான்னு செக் பண்ணும். ஏன்னா இங்கே n பார்த்தீங்கன்னா இதில் 6 இருக்குது. ஸோ அப்போ எனக்கு லெஸ் தேன்னா 5 வரைக்கும் தான் எனக்கு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே நடக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் லெஃப்ட் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் என்ன இருக்கணும். ஓகே. அண்ட் ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் இது கூட ஆட் ஆகும். இப்போ வந்து எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் எதுவுமே கிடைக்காது. ஸோ செகண்ட் டைம் எனக்கு ஹீபிஃபை மெத்தட் கால் ஆகும்போது எனக்கு இண்டெக்ஸ் வந்து இங்கே ஐயோட வேல்யூ 2 இருக்கும். ஸோ ஏன்னா 1ங்கிற நோடுக்கு தானே கால் பண்ணுறோம். ஸோ 2 இருக்கும். ஸோ லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து 5, ரைட் இண்டெக்ஸ் வந்து 6 இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கும், லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து 5, ரைட் இண்டெக்ஸ் வந்து 6 அப்படி இருக்கும். ஸோ மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து ஐன்னு வைக்கிறோம். ஸோ மேக்ஸ் இண்டெக்ஸில் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன செக் ஆகும்னா லெஃப்ட் இண்டெக்ஸ் லெஸ் தென் என்னன்னு செக் பண்ணும். லெஃப்ட் இண்டெக்ஸ் 5 லெஸ் தென் 6 தான். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் இண்டெக்ஸில் இருக்கிற அரே ஆஃப் 5 வந்து கிரேட்டராக இருக்குது மேக்ஸ் இண்டெக்ஸை விட. ஸோ மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து இப்போ இங்கே என்ன ப்ளேஸ் ஆயிரும்னா மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து இப்போது எனக்கு 5ன்னு ரீப்ளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செக் ஆகும், ரைட் இண்டெக்ஸ் லெஸ் தென் என்னன்னு செக் ஆகும். ரைட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 லெஸ் தென் n கிடையாது, ஈக்குவல் டு n, அதனால உள்ளே போகாது. அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுறோம், மேக்ஸ் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஐயான்னு செக் பண்ணுறோம். மேக்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. சாரி மேக்ஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து 5ன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஐயோட வேல்யூ 2, 5 நாட் ஈக்குவல் டு 2, அதனால உள்ளே போய் 2 ஸ்வாப் ஆயிரும். அதனால தான் 2ம் 1ம் இங்கே ஸ்வாப் ஆயிடுது. 2 1 ஸ்வாப் ஆகி முடிச்சது திரும்ப என்ன ஆகும், எனக்கு திரும்ப வந்து இங்கே 1 வந்து எது ஸ்வாப் ஆகுதோ அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் நான் திரும்ப ஹீபிஃபை பண்ணும். ஏன்னா ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் அதுக்கு கீழே வந்து நிறைய சைல்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதனால ஸ்வாப் பண்ணி முடிச்ச பின்னாடி நம்ம கண்டிப்பாக ஸ்வாப் ஆன எலிமெண்ட்டோட கீழே ஸ்வாப் ஆன எலிமெண்ட் நோட வந்து திரும்பவும் நம்ம ஹீபிஃபை பண்ணோம். அதனால அதோட இண்டெக்ஸ் என்னவோ அதை அனுப்பணும். மேக்ஸ் இண்டெக்ஸ் இப்போ என்ன இருக்குது 5. ஸோ 5 நான் திரும்பி அனுப்புகிறேன். மேலே போகும்போது இப்போது எனக்கு ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஓகே. 2 × 5 + 1 போது 5 2s are 10, 10 + 1 11. ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 11 ஆகிடும், இதோட இண்டெக்ஸ் வந்து 12 ஆகிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. லெஃப்ட் இண்டெக்ஸ் லெஸ் தென் என்னாகும் போது 11 லெஸ் தென் 6 கிடையாது. ஸோ அதனால் உள்ளே போகாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12 லெஸ் தென் 6 கிடையாது. ஸோ உள்ளே போகாது. மேக்ஸ் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஐயான்னு செக் பண்ணும். மேக்ஸ் இண்டெக்ஸ் என்ன இருக்குது இப்போது 5 தான் இருக்குது. ஐ எவ்வளோ இருக்குது 5 இருக்குது. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு ஐ கிடையாது, ஈக்குவல் டு ஐ. அதனால் எந்த ஸ்வாப்பிங்கும் நடக்காமல் ஹீபிஃபை மெத்தடும் எனக்கு முடிஞ்சிடும். அதாவது ரன் ஆகி முடிச்சிடும். திரும்ப ரெக்கர்சிவாக கால் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஹீபிஃபை மெத்தடோட லாஜிக், கோட் லாஜிக். அதாவது நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட் நம்ம இப்போது 0 1 2ல் நம்ம வந்து எது மேக்ஸிமமாக இருக்குன்னு 0 வந்து எனக்கு பேரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது எனக்கு சப்போஸ் அது மினிமமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்வாப் பண்ணுறோம் மேக்ஸிமம் எலிமெண்ட் கூட. அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ண எலிமெண்ட்டோட சில்ட்ரனும் வந்து அஃபெக்ட் ஆகுறனால அதுவும் வந்து நம்ம திரும்ப செக் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஹீபிஃபை மெத்தட் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் எந்தெந்த நோட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க பைனரி ட்ரீல அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் ரெப்ரசன்டட் அஸ் பைனரி ட்ரீ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் நோட்ஸ் எதுக்குமே வந்து நான் கால் பண்ண தேவையில்லை, ஹீபிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ மிச்சம் இருக்கிற இந்த பேரண்ட் நோட்ஸ்க்கு மட்டும் தான் நான் ஹீபிஃபை பண்ணும். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா
இப்போ இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டோட்டலா எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6. அதனால என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6. ஓகேவா? சோ 6 எலிமெண்ட்ஸ் இருக்கிற நோட்க்கு நம்மளுக்கு எதுக்கெல்லாம் மட்டும் நம்ம கால் பண்ணா போதும்? என்னென்ன இண்டெக்ஸ்க்கு? 2 இண்டெக்ஸ்க்கு, 1 இண்டெக்ஸ்க்கு, 0 இண்டெக்ஸ்க்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து n ஈக்குவல் டு 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ 7 n ஈக்குவல் டு 7 எலிமெண்ட்ஸ் டோட்டலா இருக்கு அப்படின்னா இங்க என்ன ஆயிரும்? இங்க 8க்கு பக்கத்துல இன்னொரு சிப்ளிங் வரும். அதாவது 8க்கு பக்கத்துல இன்னொரு ரைட் நோடு வரும். ஸோ அதனால அப்பவும் பாத்தீங்கன்னா எனக்கு 210க்கு மட்டும் கால் பண்ணாலே போதும். கரெக்டா? ஓகே, n ஈக்குவல் டு 7 இருந்தாலும் எனக்கு 210 அப்படிங்கிற இண்டெக்ஸ்க்கு மட்டும் எனக்கு கால் பண்ணா போதும். ஸோ n ஈக்குவல் டு 6 இருந்துச்சுனாலும் எனக்கு இண்டெக்ஸ் வந்து 210 கால் பண்ணா போதும். சப்போஸ் n ஈக்குவல் டு 8 இருந்துச்சுன்னா n ஈக்குவல் டு 8 இருந்துச்சுனாலும் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட் இண்டெக்ஸும் எனக்கு வந்து கால் பண்ணணும். ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சைல்டு வந்துரும். ஸோ அதனால எனக்கு இண்டெக்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3, 2, 1, 0. இப்போ எனக்கு இது வந்து ஒரு ஐட்ரேஷன்ல ரன் பண்ணும். ஏன்னா எனக்கு இவ்வளோ டைம் ரன் ஆகுது. ஸோ அதனால ஃபார் ஓகே, ஃபார் என்ன கண்டிஷன், என்ன வேல்யூல இருந்து இனிஷியலைஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இன்ட் I இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எது வரைக்கும் ரன் ஆகுது இந்த லூப்? 0 வரைக்கும் தான் எல்லாமே ரன் ஆகுது. ஏன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா 0 வரைக்கும் ரன் ஆகும். அதனால ஐயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நம்ம வந்து I மைனஸ் மைனஸ் பண்றோம். கரெக்டா? ஏன்னா 2க்கு அப்புறம் என்ன ஆயிடுது? 1 0ன்னு சொல்லி டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ மைனஸ் மைனஸ் ஆகுற வரைக்கும் நான் என்ன மெத்தடை கால் பண்ணணும்? நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஹீபிஃபைங்கிற மெத்தடை கால் பண்ணணும். ஹீபிஃபை. கரெக்டா? ஹீபிஃபை மெத்தட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன பாஸ் பண்ணும்? அந்த கொடுத்துருக்க அரே வேல்யூ அப்படியே பாஸ் பண்ணும். அதுக்கப்புறம் n பாஸ் பண்ணும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்த இண்டெக்ஸை நம்ம ஹீபிஃபை பண்ண போறோங்கிற இண்டெக்ஸை பாஸ் பண்ணும். இல்லையா? அரேவை பாஸ் பண்றோம், n பாஸ் பண்றோம், I பாஸ் பண்றோம். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஹீபிஃபை மெத்தட் கால் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு I ஈக்குவல் டு என்ன வச்சு இனிஷியலைஸ் பண்ணுங்கிறது மட்டும் நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாங்கிறத பாக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து 6 இருந்தாலும் எனக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 7 இருந்தாலும் எனக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 8 இருந்ததுன்னா எனக்கு 8 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா 4 இண்டெக்ஸ், அதாவது எவ்வளவு n இருக்கோ அதுல இருந்து எனக்கு பாதி இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால எனக்கு இனிஷியலைஸ் ஸ்டார்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா n/2ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்கே n/2 போட்டேன்னா என்ன ஆகும்? 8க்கு வந்து n/2 போடுறேன், 6க்கு வந்து n/2 போடுறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா தெரியுது 6 நம்பர் இருக்கும்போது எனக்கு 3 டைம்ஸ் கால் ஆகுது, 7 நம்பர் இருக்கும்போது 3 டைம்ஸ் கால் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு n/2 அப்படின்னு போடுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் n/2ல இனிஷியலைஸ் பண்றேன்னா என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் n divided by 2 அப்படி போடுறேன். எனக்கு எதுல இருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்? சப்போஸ் என்னோட வேல்யூ இப்போ 6 7 இருந்ததுன்னா 6/2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு ஆனா 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணுமா? கிடையாது. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதனால இப்போ நான் சப்போஸ் n/2 -1 போடுங்க. n/2 -1 போட்டா என்ன ஆகும்? 3/2 -1. ஸோ அப்போ வந்து not 3/2, 6/2 -1. ஸோ அதனால 3 -1 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 7 எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு 210ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ 7/2ங்கும்போது 3 ஆகுமா? 3 -1ங்கும்போது எனக்கு 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ சப்போஸ் 8 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 8/2ங்கும்போது என்ன ஆகும்? 4. 4 -1ங்கும்போது 3. ஸோ அப்போ எனக்கு கரெக்டா எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஐயோட எதுலேருந்து இனிஷியலைஸ் பண்றோம்? n/2 -1 அப்படி இனிஷியலைஸ் பண்ணி ஹீபிஃபை மெத்தடை ரெக்கரண்டா கால் பண்றோம். ஸோ ஹீபிஃபை மெத்தடை நம்ம ஒவ்வொரு டைமும் கால் ஆகும்போது என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறது தான் நான் இந்த முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்குள்ள நம்ம ஏன் ஹீபிஃபை வந்து நம்ம வந்து ரெக்கர்சிவா கால் பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ 0th எலிமெண்ட்க்கு வந்து எனக்கு ரெக்கர்சிவா கால் பண்ணல அப்படின்னா எனக்கு கீழே இருக்க ஸ்வாப் ஆன எலிமெண்ட்டோட சில்ட்ரன் எல்லாம் வந்து எனக்கு ஹீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதுதான். ஸோ அந்த கான்செப்ட்காக நம்ம இந்த மாதிரி ஹீபிஃபை மெத்தடை கால் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா நோட்ஸையும் ஹீபிஃபை பண்ணி ஒரு மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ எல்லா நான் லீஃப் நோட்ஸையும் நம்ம ஹீபிஃபை பண்ணுறோம். 2 4 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டெக்ஸ் 210லேருந்து எல்லாமே ஹீபிஃபை பண்ணிட்டு மேக்ஸ் ஹீப்
கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து அரே ஸ்ட்ரக்சர்லையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், மேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லையும் மேக்ஸ் ஹீப் மாதிரியும் பைனரி ட்ரீலையும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 872 461 இருக்கு. ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஹீபிஃபைங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாமே பண்ணி நம்ம ஒரு மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி தான் நம்ம சார்ட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்னா சார்ட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 872 461 இருக்கு. ஸோ 8 மேக்ஸ் ஹீப்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். ரூட் நோட் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ரூட் நோடுங்கிறது ஒன்றும் இல்லை, 0th பொசிஷனில் இருக்கிற நோட் தான் வந்து எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போது எனக்கு இந்த அரேவை வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணும் அப்படின்னா இந்த 8ஐ வந்து நான் லாஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். கரெக்டாக 8 வந்து எனக்கு 5 இண்டெக்ஸ்க்கு வரணும், 1 வந்து எனக்கு 0 இண்டெக்ஸ்க்கு வந்தாலும் ஓகே தான். ஸோ அப்போ அதனால 8 வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகணுங்கிறனால நம்ம வந்து 8ஐயும் 1ஐயும் ஸ்வாப் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 8ஐயும் 1ஐயும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ 8 வந்து இங்கே வந்துடும், 1 வந்து இங்கே வந்துடும். ஸோ 1 8 இந்த மாதிரி ஸ்வாப் ஆகி எனக்கு இப்படி கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அடுத்து வந்து எனக்கு 8 வந்து கரெக்டான அது அறையில் கரெக்டான பொசிஷன், அதோட பொசிஷன் அதுதான் ஃபிக்ஸட் பொசிஷன். ஸோ அதுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்பவும் வந்து மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது 1 7 4 6 2 இருக்கு இல்லையா? ஸோ இது பாருங்க, இது திரும்ப ஹீப் ஸ்ட்ரக்சரில் இருக்கா? மேக்ஸ் ஹீப் மாதிரி இருக்கா? மேக்ஸ் ஹீப் மாதிரி இல்லை. ஸோ மேக்ஸ் ஹீப் மாதிரி இல்லாதனால திரும்பவும் நம்ம வந்து இதை திரும்பவும் ஹீப்பிஃபை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எனக்கு வந்து அதே இதில் கிடைக்கிற 172 468 தான் நான் திரும்பவும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அரேயில் 172 468. ஸோ இப்போ திரும்ப நம்ம இதை ஹீபிஃபை பண்ணோம், ஏன்னா இது மேக்ஸ் ஹீப் ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஸோ அதனால் ஹீபிஃபை பண்ணும்போது முதல்ல 7 4 கம்பேர் ஆகும், 7 6 கம்பேர் ஆகும். ஸோ எதுவுமே வந்து எனக்கு லார்ஜராக இல்லை, அதனால் அது அப்படியே ரிட்டைன் ஆகும், 7 4 6 இருக்கும். பட் ஆனால் இங்கே பாருங்கள் 7 1 இருக்குது. அப்போ வந்து எனக்கு லார்ஜர் எலிமெண்ட் வந்து 7. ஸோ அதனால் 7 வந்து எனக்கு பேரண்ட்டாக போயிடும், 1 வந்து சைல்டாக வந்துடும். ஸோ 7 மேலே போயிட்டு 1 வந்து இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும், திரும்பவும் இங்கே ஹீப் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால திரும்பவும் இங்கே ஹீபிஃபை ப்ராசஸ் நடக்கும். அப்போ என்ன ஆயிடும், 1 வந்து இங்கே வந்துடும், 6 இங்கே வந்து போயிடும். ஸோ 2 ஸ்டெப்பு கம்பைன் ஆகி தான் எனக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் ஹீபிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஹீபிஃபை ஹீபிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஹீபிஃபை மெத்தட் கால் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி அந்த லாஜிக் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அந்த மெத்தட் கால் பண்ணிங்கனாலே எனக்கு இப்போ இங்கே மேக்ஸ் ஹீப் ரன் ஆகும்போது அதுக்கு சைல்டு இருந்தது அப்படின்னா ரெக்கர்சிவாக திரும்பவும் ஹீபிஃபை கால் ஆகும் இல்லையா? அந்த லாஜிக் மூலியமா ஃபுல்லாக ஹீபிஃபையாக எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன பண்ணுவேன், இந்த 1ஐயும் 7ஐயும் வந்து நான் ஸ்வாப் பண்ணணும். ஏன்னா வந்து எனக்கு 7 இங்கே இருக்குது, 1 இருக்குது, 7 தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ 7 வந்து எனக்கு இப்போ லாஸ்ட்டாக எந்த பொசிஷனுக்கு போகணும், 4 இண்டெக்ஸ்க்கு போகணும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நான் அதை இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்க இதை வந்து 76241 இருக்குது. ஸோ நான் அதை வந்து திரும்ப எழுதியிருக்கேன், 76241 இருக்குது. ஸோ 7ஐயும் 1ஐயும் நான் ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், 1 6 2 4 7 வந்துடும். ஸோ இப்போ எனக்கு 7 வந்து கரெக்டான இண்டெக்ஸில் போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ அடுத்த சார்ட் பண்ணுற இதுக்கு வந்து நான் 7ஐ கன்சிடர் பண்ண தேவையில்லை. பார்த்தீங்களா, 7 கரெக்டான பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ நான் 1624 மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக மேக்ஸ் ஹீப் ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நான் அது வந்து ஏன்னா இங்கே 1 இருக்குது பாருங்கள், இங்கே 4 இருக்குது, 6 இருக்குது, மேக்ஸ் ஹீப்பில் இருக்குது. பட் ஆனால் இங்கே 6 இருக்குது, 1 இருக்குது. ஸோ ஹீப் ஸ்ட்ரக்சரில் இருக்காது மேக்ஸ் ஹீப்பில். அதனால் திரும்பவும் நம்ம ஹீபிஃபை பண்ணோம். ஸோ இதை எப்படி நம்ம கோட் லாஜிக்கில் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஹீப் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். ஓகே, மேக்ஸ் ஹீப் எனக்கு கிடைச்சதும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ரூட் எலிமெண்ட்டையும் ஓகே ரூட் எலிமெண்ட்டையும் எந்த எலிமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கே ஃபார் லூப் எழுதுவோம். ஸோ அந்த லாஜிக் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் எழுதலாம். ஸோ ஆனால் உள்ளே என்ன பண்ணுறோங்கிறது எழுதிக்கலாம். என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, இங்கே பாருங்கள், ரூட் எலிமெண்ட் 8 எலிமெண்ட்டையும் 5th இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு 5th இண்டெக்ஸ் 5னா என்னோட வேல்யூ என்ன 6. அப்போ எனக்கு இண்டெக்ஸ் என்ன வரும், n-1ன்னு போட்டேன்னா எனக்கு 5 வருமா? அது எது கூட ஸ்வாப் பண்ணுறோம், 8 கூட ஸ்வாப் பண்ணுறோம். அப்போ எனக்கு லூப் எப்படி எழுதுனா போதும், ஃபார் இன்ட் I is equal to எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், n-1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அது ஏன்னா அதுதான் n-1 எலிமெண்ட்டையும் நம்ம ரூட்டில் இருக்கிற எலிமெண்ட்டையும் தான் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு ஹீப்பில் அதாவது எனக்கு வந்து ஹீப் பைனரி ட்ரீயில் ரூட் எலிமெண்ட் தான் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் எலிமெண்ட்டை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்கணும், n-1ல் தான் வைக்கணும், லாஸ்ட் பொசிஷனில் வைக்கணும். அதனால் அது 2 தான் ஸ்வாப் பண்ணுவோம். அதனால தான் நம்மளுக்கு ஐயோட வேல்யூ அந்த மாதிரி ரன் ஆகுது. இன்ட் I equal to n-1, I greater than or equal to 0 வரைக்கும் எனக்கு லூப் ரன் ஆகணும். அதுக்கப்புறம் I மைனஸ் மைனஸ்.
ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணுறோம். எது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணுறோம், ஸ்வாப் அந்த அரேவை வந்து கண்டிப்பாக அனுப்பணும். அப்போ தான் அரேக்குள்ளே இருக்க வேல்யூ ஸ்வாப் ஆகும். அரே அனுப்புகிறோம். என்னென்ன இண்டெக்ஸ்ன்னு மட்டும் அனுப்புனா போதும். ஐ இண்டெக்ஸ் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் 0th இண்டெக்ஸ் அனுப்புகிறோம். 0ன்னு அனுப்பிச்சா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு எப்போவுமே ரூட் எலிமெண்ட் கூட தான் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஓகே. நான் இப்போ இங்கே பாருங்க, இங்கே நான் ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டேன். 8ம் 5ம் ஸ்வாப் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸ்வாப் ஆகி முடிச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க என்ன பண்ணியிருந்தோம், ஹீப்பிஃபை பண்ணுறோம் அகைன். ஸோ அதனால இங்கே லூப்குள்ளே நம்ம ஸ்வாப் பண்ணி முடிச்ச பின்னாடி ஹீப்பிஃபை பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதனால் ஹீப்பிஃபை பண்ணுற மெத்தடை நான் இன்வோக் பண்ணுறேன். ஹீப்பிஃபைல என்னென்ன எலிமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள், அரே பாஸ் பண்ணியிருக்கோம், என் பாஸ் பண்ணியிருக்கோம், ஐ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அரே ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என் பாஸ் பண்ணுறோம். ஸோ என் பாஸ் பண்ணும்போது தான் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட வேல்யூஸ் ஸ்வாப் பண்ணி முடித்த பின்னாடி நான் செகண்ட் டைம் நான் இங்கே செகண்ட் எடுக்கும்போது நான் என்னோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, இந்த 8 வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு ஸ்வாப் ஆகி முடிச்சிருச்சு. ஸ்வாப் ஆகி முடிஞ்சு கரெக்டான பொசிஷனுக்கும் வந்துருச்சு. ஸோ அதனால் செகண்ட் டைம் எனக்கு லூப் ரன் ஆகும்போது எனக்கு n-1 அனுப்புனா போதும் இல்லையா, ஹீப்பிஃபை பண்ணுறக்கு. திரும்ப ஹீப்பிஃபை பண்ணும்போது பாருங்கள் நான் என்ன வந்து பண்ணியிருக்கேன், ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் ஹீப்பிஃபை மெத்தட்குள்ளே நம்ம அனுப்பும்போது n அனுப்ப வேண்டாம், n-1 அனுப்பணும். அதனால தான் எனக்கு n-1 அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் n-1ங்கிறது என்னது, ஐயில் தானே இருக்குது. ஸோ அதனால் ஐயோட வேல்யூ. ஓகே. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு வந்து n-1 வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு 6 எலிமெண்ட்ஸ் இருக்கனால 5 வரும். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ எனக்கு 4. நீங்கள் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹீப்பிஃபை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, இந்த ஸ்டெப் முடிச்ச பின்னாடி, ஸ்வாப் பண்ணி முடிச்ச பின்னாடி எனக்கு 4 எலிமெண்ட்ஸ் மட்டும் அனுப்புனா போதும். ஸோ ஐ பேஸ் பண்ணி தான் நான் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ எனக்கு ஐ மட்டும் அனுப்புனா போதும். அதுக்கப்புறம் எந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்வாப் பண்ணுறோமோ, எந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம ஹீப்பிஃபை பண்ணோமோ அதை அனுப்பணும். ஸோ எனக்கு வந்து இப்போ ஸ்வாப் பண்ணி முடிச்சதும் எதுலேருந்து ஹீப்பிஃபை பண்ணுறேன், 0th பொசிஷன்லேருந்து தான் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 0th பொசிஷன் ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் பண்ணி முடிச்ச பின்னாடி ஹீப்பிஃபை பண்ணுறது இதுலேருந்து பண்ணுறோம். ஸோ அதனால எனக்கு 0. ஸோ அவ்வளோதான் இதோட கோட் லாஜிக். ஸோ மெயினாக ஹீப்பிஃபை லாஜிக்கும் அதுக்கப்புறம் அதுதான் மேஜரான லாஜிக். அதாவது இந்த லாஜிக் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுதான் வந்து மேஜரான லாஜிக், ஹீப்பிஃபை பண்ணுறது எப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லெஃப்ட் நோட் ரைட் நோட் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் ஹீப்பிஃபை பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறது, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேக்ஸ் ஹீப் கிடைச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சிம்பிள் தான். மேக்ஸிமம் அதாவது ரூட் நோடையும் லாஸ்ட் லீஃப் நோடையும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறது தான் ப்ராசஸ் நடக்கும். ஸ்வாப் பண்ணி முடிச்ச பின்னாடி நம்மளுக்கு திரும்பவும் அந்த ஹீப் ஸ்ட்ரக்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால எந்த நோடில் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும், 7ல, அதாவது ரூட் நோடில் தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா கீழே இருக்க லாஸ்ட்க்கு வந்து லீஃப் நோட். ஸோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ரூட் நோடில் தான் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம எப்போ நம்ம ஸ்வாப் பண்ணாலும். ஸோ அதனால தான் திரும்பவும் வந்து நம்ம இங்கே ஹீப்பிஃபைல பண்ணும்போது எனக்கு இண்டெக்ஸ் வந்து ஐயோட 0ோட இது கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஹீப் சார்ட்கான டோட்டல் லாஜிக். ஸோ இதே ப்ராசஸ் முடியும் போது எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு சார்ட்டட் அரேவாக கிடச்சிரும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n log n. ஸோ எல்லா கேஸ்லேயும் பெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லா கேஸ்லேயும் வந்து ஆர்டர் ஆஃப் n log n தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.